எந்த குறையும் கிடையாது. ஆமா அண்ணா என்னடா எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் தெரியுமா? என்ன சந்தேகம் உனக்கு? அந்த சந்தேகத்தை நீ தான் தீர்த்து வைக்கணும். தங்கா சந்தேகம் இருக்கவே கூடாது எப்பொழுதுமே. அந்த சந்தேகத்தை அப்போ தீர்த்து வைக்கணும். ஆமாண்ணா. என்னடா சந்தேகம்? வெளிநாடு சென்றீங்க பட்ட படிப்பு படிக்க. உண்மைதான். எப்பொழுது பார்த்தாலும் படிப்பு 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 24 மணி நேரம் படிப்பு மேலே சிந்தனையா இருக்கிறீங்க. ஆமா டைமோட சாப்பிடாம திரும்ப இழைச்சு போய் நிக்கிறீங்களா? தங்கச்சி அண்ணா இதெல்லாம் உனக்கு ஏதாவது சந்தேகமா? ஆமாண்ணா. தங்கா இந்த அண்ணனுக்கு படி மேல கவனம் போக தவிர இந்த சாப்பாட்டு மேல கவனமே கிடையாது தங்கச்சி எனக்கு. அண்ணா படிக்க வேண்டியதா இல்ல சொல்லவே கிடையாது. எந்த நேரம் படிக்கணுமோ அந்த நேரம் படிக்கணும். டைமோட சாப்பிட தெரியுமா? அப்படியே தங்கச்சி சொல்லிட்டாரு. உனக்கு எங்க என்ன சாப்பிட போறோம் உனக்கு? அது மட்டும் கிடையாதுண்ணா. இந்த தங்கச்சிக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. என்ன ஆசை? அந்த ஆசையை நீ தான் நிறைவேற்றி வைக்கணும். தங்கச்சியோட ஆசையை எப்பொழுதும் நிறைவேற்றி கடமைதான். இந்த அண்ணனுக்கு கடமை. ஆமால. என்ன சொல்ற பாக்கா? என்னடா? எனக்கு என்ன ஆசை தெரியுமா? ரொம்ப நாளா நீண்ட நாட்களாக என்ன ஆசை தெரியுமா? பாரு அண்ணா எனக்கு இங்க பாரு முதலாகி உனக்கு திருமணம் வயசுக்கு வந்து நீ இருக்கும் பொழுது முதல் உனக்கு கத்துக்கணுமே. பிறகுதான் இந்த அண்ணனுக்கு திரும்ப தெரியுமா? போடு வாய முடுங்க. திருமணம் கொஞ்சம் இஸ்து போடுங்க. வீட்டுக்கு வரணும். ஒரு அழகான ஆண்மக பிறக்கணும். அந்த ஆண்மகனை நான் தாளாட்டி அவனையே ஆளாக்கி அவனையே நான் திருமணம் செய்யணும்னா. அப்படியா? ஆமா. இதான் உங்க ஆசையா? ஆமாண்ணா. தங்கச்சி உன் ஆசையை இந்த அண்ணா அப்படி நிறைவேற்றி காட்டேன். எனக்கு சொல்லவே இல்லை தெரியுமா? அண்ணா சரி என் மகனை திருமணம் செஞ்சீங்களா இந்த அண்ணன் என்ன கூப்பிடுவே? அண்ணனுக்கு கூப்பிடுவியா இல்ல மாமனுக்கு கூப்பிடுவியா? அண்ணா தெரியுமா? நீயோ சின்ன சின்ன குழந்தைகள் அல்லவா? ஆமா ஆமா சரியா பேசிட்டேன். ஆமா குளம் போட்டு விட்டு தங்க இந்த அண்ணன் எப்படி நடத்தா எப்படிலாம் நடத்த போறீங்க? இதோ பாருடா இந்த ஊரகுமே அப்படி விழா கோலமாக சொல்லிட்டு விழா கோலமாக நடக்க வேண்டும். ஆமாடா. அதிகப்பா என்றால் இது திருமணத்தை இந்த நாட்டு மக்கள் இதுவரை இந்த நாட்டு மக்கள் அனைவரும் பார்த்தே இருக்கவே கூடாது. அது மாதிரி நடக்கும். எப்படி தெரியுமா? எப்படினா தங்கச்சி ராமாச்சி மீனாட்சி பச்சை வாழை மர தோரணங்கள் ஆட வேண்டும். தாரி பச்சை அழைக்கும். அடிங்க அப்பா. கச்சேரி கச்சேரி கால அப்படியா? அடி கேட்கவே சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ மச்சான் மாதிரி கேட்டு கால் கடியால. அதுனா உண்மைதான். அதனால அடுத்து ஏற்பட செய்து முடிச்சிட்டு உனக்கு எப்படி தெரியுமா? தங்கச்சி இந்த ஒரு ஆசை மட்டும் இந்த அண்ணனுக்கா நிறைவேற்றிட்டா போதும். அண்ணா உன்னுடைய ஆசை நிறைவேற்ற வேண்டியதான் என்னுடைய கடமை. தங்கச்சி நான் இல்லன்னு சொல்வதே கிடையாது. உனக்கு என்ன ஆசைனா? என்ன ஆசை தெரியுமா? என்ன ஆசை? திருமணம் நடந்து 10 மாதம் கழிச்சு என்ன நடக்கும் தெரியுமா? அண்ணா
என்னது? வெக்கமா? அடடடடா. என் தங்கச்சி வெக்கப்படுறா. என் தங்கச்சி வெக்கப்படுறது இதெல்லாம் நீ போல முதல்ல பாக்குறது தெரியுமா? வெக்கப்பட சொல்ல தங்கச்சி. அண்ணா இங்க பாருண்ணா. என்ன? முதலாக திருமணம் நடந்து நடந்து 10 மாசம் கழிச்சு கழிச்சு நானும் உங்க மச்சான் ஒரு அழகான ஆண் குழந்தை. வாயை மூடு, வாயை. ஆண் குழந்தை, ஆண் குழந்தை. உனக்கு முதல்ல ஆண் குழந்தை பிறக்கவே கூடாது. ஏன்னா ஆமாண்டா. என்ன சொல்றீங்க? உண்மையா சொல்றேன். உங்க மச்சான் ஆண் குழந்தை தான் கேட்டாரு. எனக்கு ஆண் குழந்தை வேணும் நான் சொல்றேன். ஏன்னா? என்றால் என்ன குழந்தை வேணும்? உனக்கு முதல்ல என்ன குழந்தை பிறக்க தெரியுமா? என்ன குழந்தை? உனக்கு முதல்ல பிறக்கக்கூடிய குழந்தையே பெண் குழந்தை பிறக்கணும். போது வாய மூடுங்க. ஏண்டா? போது வாய மூடுங்க. நான் பெண்ணா பிறந்து உனக்கு கொடுக்குற தொல்லை பத்தாத இன்னும் பெண் குழந்தை கேக்குறேன். என்னடி? ஆ. நீ பிறந்து அண்ணன் தொல்லையா? ஆமா. தங்கச்சி அந்த ஒரு வார்த்தையை எப்பவும் சொல்லவே கூடாது நீ இருக்காங்க. என்னடா சொல்ற? என்றால் ஏய். நீ பிறந்த பிறகுதான் ஏய். நம்ம குடும்பமே வளர்ந்துடா. வளர்ந்தது. அதனாலே ஏய். நீதான் என் குடும்பத்திற்கு ஏய். மகாலட்சுமி நீதான். அப்படியா? குத்து விளக்கே நீதான். அண்ணா நீ பிறந்து எனக்கு ஏய். முதல்ல சொல்றீங்க இது நியாயமா இது? அண்ணா அப்படிதான் சொல்றீங்க. கூட பிறந்தோம் எல்லாம் கூட பிறந்தோம். தங்கச்சி அண்ணா அண்ணா அண்ணன் தங்கச்சி 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 உள்ளங்கையில வச்சு தாங்கறீங்க. வீட்டுக்கு ஒருத்தி வந்தா போதும் நடுத்தூர்ல போட்டு டமால்னு வச்சு போறீங்களாடா பாய் கூட பார்த்தா. தங்கச்சி அந்த மூலையில நின்னு பார்த்துட்டு அப்படியே போறாரு. என்ன அப்படி எப்படி நிக்கிறீ? நீ தங்கச்சினா அண்ணா எப்பவும் உசுரு தெரியுமா? நிச்சயமா அண்ணா உன்னுடைய வார்த்தைக்கு மறுபெண்ணே கிடையாது. ஆமா. சந்தோஷமா அது இருக்கு. எதிர் கொண்டு போய் ரெண்டே ரெண்டு தான். தங்கச்சி ஏ தங்கச்சிக்கு வந்து நீல போல கண்ணு அண்ணா உன்னுடைய ஆசை பிரகாரம் 10 பெண் குழந்தை பெற்றுட்டாரு. இல்ல சொல்லவே கிடையாது. இங்க பாருங்க தங்கச்சி இன்னைக்கு சாவரம் 1 ரூபாய் 2 ரூபாய் விக்குது. 1,20,000 விக்குதுடா பாய் ஒரு சாவரம். தங்க. 10 பெண் குழந்தைக்கு அப்படி தீர்த்து பாரு. பாப்பா அத பத்தி கவலைப்பட வேண்டியது இந்த அண்ணனா நான் மினிவர் எப்படி பேச கொடுக்கலவா? யார போதே தெரியாது. நம்முடைய தந்தை வழிமேல் விவேத்து காத்து கொண்டு பாரு.